ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் தாராஸ் குக்கிங் டெமோ. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, இதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க. ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளார போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வின்டர் ரெசிபி, அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலையே வெஜிடபிள் ஸ்டாக் ப்ரிப்பேர் பண்ணி இந்த சூப் செஞ்சுருக்கோம். இப்போ இருக்க ரெய்னி சீசன், அதே மாதிரி குளிர்காலத்துக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சர்வ் பண்ணும்போது நம்ம உப்பும் பெப்பரும் போட்டுக்கலாம். சிங்கப்பூரில் இப்போ கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மழை வந்துட்டுருக்குது. இந்த சூப் சாப்பிட்றதுக்கு ஆப்டான ஒரு கிளைமேட்டாக இருக்குதுங்க. சூப்புமே செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ணுற சூப் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஃபஸ்ட்டு ஒரு வெஜிடபிள் ஸ்டாக் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 10 பீன்ஸ் கிட்ட இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 2 கேரட், முட்டைக்கோஸ் கொஞ்சம், செலரி ஸ்டாக் 2 இது எடுத்திருக்கேன். அது அதில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, இதில் 1 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணல, ரஃப்பாக தான் சாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சாப் பண்ணால் போதும். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக என்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லை, அதனால் நான் சேர்த்தல. உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும், உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லெட்டு போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா அப்படியே நல்லா வேகட்டும். இப்போது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அந்த ஸ்டாக்கோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த சைடு காமிக்கிறேன். இதை அப்படியே நம்ம ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நம்ம ஸ்டெயின் பண்ணி எடுக்கிற அந்த தண்ணி தான் வெஜிடபிள் ஸ்டாக். இப்போது ஒரு ஸ்டெயினர் வச்சு ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஸ்டெயின் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் இந்த வெஜிடபிள் ஸ்டாக். இப்போது சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் மெல்ட் ஆகிடட்டும். உங்களுக்கு பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. அதில் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போது இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் இந்த பட்டரில் நல்லா வதக்கி விட்டுடலாம். பட்டர் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ வெங்காயம் பூண்டு அந்த பட்டரில் ஒரு பாதி வதங்கியிருக்கு. இப்போ அதில் கொஞ்சம் செலரி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கேரட் எடுத்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் நான் எடுத்து தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பட்டர்லேயே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். வதக்கியாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் வெஜிடபிள் ஸ்டாக், அது இதில் சேர்த்துடலாம்.
இப்போ ஊற்றியாச்சு. லிட்டு கவர் பண்ணி இனி ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதில் நல்லா அப்படியே வேக விட்டுறலாம். இந்த வெஜிடபிள் ஸ்டாக் வந்து நீங்கள் ஸ்டோர் பாட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஹெல்த்தியர் சாய்ஸாக நம்ம செய்கிறனால தான் நான் வந்து வெஜிடபிள் ஸ்டாக் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்துட்டு இப்போ இந்த இது வேக வைக்கிறோம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 30 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறலாம். இப்போது ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது பூசணிக்காய் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அப்படியே நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம் சூடோடவே. இன்கேஸ் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போடுறீங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூடோட மிக்ஸி ஜாரில் போட்டுறாதீங்க. இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் போட போகிறேன். அதனால் இது வந்து நல்லா ஆறுறதுக்கு வச்சிடலாம். இப்போது சூப் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. நீ சர்வ் பண்ணிடலாம். இப்போ சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணும்போது அளவாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். வீடியோஸ் ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நிறைய எல்லா புது வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் பி ஹாப்பி. தேங்க்யூ.